பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 89 மையமான செய்தி, என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். நம்முடைய இறைவன் வாக்கு மாறாத இறைவனாக இருக்கிறார் என்பதை இன்றைய இந்த திருப்பாடல் நமக்கு நினைவுபடுத்தி, நாமும் அவரை போல என்றைக்கும் வாக்கு மாறாத ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்கிறது. அந்த சகோதர சகோதரர்களே, அந்த குடும்பத்திலே அண்ணன் தம்பி எப்பொழுதுமே ஒரு விளையாட்டுத்தனமாகத்தான் இருப்பார்கள். அந்த நாளிலே அண்ணன் தன் தம்பியை பார்த்து, உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி, வரையா விளையாடலான்னு சொல்லி வித்தியாசமான விளையாட்டு விளையாடக்கூடியவர்கள் அதே போல அவன் அழைத்தான். சரி, அண்ணன் சொல்றானேன்னு சொல்லி தம்பியும் அவன் பின்னால் சென்றான். என்ன விளையாட்டு? அண்ணன் சொன்னா, உன்னுடைய தலையில 3 முட்டை உடைக்கணும், நீ என்னை அனுமதித்தால் உனக்கு 100 ரூபாய் தரேன் என்று சொல்லி வா விளையாடலாம் என்று அண்ணன் அழைத்தான். தம்பி கொஞ்ச நேரம் யோசித்தான். 3 முட்டை தானே, உடைச்சிட்டு போட்டோம், உடனடியாக தலை குளிச்சுட்டா சரியாயிடும், ஈஸியாக 100 ரூபாய் வாங்கிடலாம் என்று தம்பியும் மனதுக்குள்ளாக ஒரு திட்டம் போட்டவனாக, நானும் விளையாட்டுக்கு ரெடி என்று சொன்னான். உடனடியாக அண்ணன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த 2 முட்டையை எடுத்து வேகமாக அவனுடைய தலையில் அடித்து உடைச்சான். சரி, பார்க்கறதே ரொம்ப அருவருப்பாக இருந்தது, அந்த ஸ்மெல்லும் அவனுக்கு பிடிக்கல. 3வது முட்டையை அண்ணன் அடிப்பான்னு யோசித்தான், ஆனால் அடிக்கவே இல்லை. ரொம்ப நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம், அரை மணி நேரம். சற்று கோபப்பட்ட தம்பி அண்ணனை பார்த்து கேட்டான், என்ன சொன்னீங்க? 3வது முட்டை சீக்கிரம் உடனே, நான் சீக்கிரம் போட்டியில் ஜெயிக்கணும் என்று சொன்னபோது அண்ணன் சொன்னான், 3வது முட்டை உடைக்கணும்னா எனக்கிட்ட காசு இல்லை, 3வது முட்டை உடைச்சா உனக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தானே, என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லை, அதனால் என்னால் உடைக்க முடியாது என்று சொன்னபோது தான் தம்பி தான் ஏமாற்றப்பட்டோம் என்ற ஆத்திரம், கோபம், பிறகு அண்ணன் மீது அவன் பாய்ந்து 2 பேரும் அங்கு சண்டை போட ஆரம்பித்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, வாக்கு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எப்பொழுது அந்த வாக்கை நாம் காப்பாற்ற தவறுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நிலை அந்தஸ்தை சரியான முறையில் நம்மால் வாழ முடியாது. இன்றைய திருப்பாடல் 89 பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற போது, எகிப்து மன்னன் சீசாக்கு அங்கே எருசலேம் மீது படையெடுத்து அந்த எருசலேமை சூறையாடுகிறான். இருக்கின்ற எல்லா விதமான பொருட்களை எல்லாம் அவன் களவாடி கொண்டு போகிற போது தாவீது மிகுந்த வேதனையில் இருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த திருப்பாடலானது பாடப்படுகிறது. அதன் இந்த பாடகர் குழுவுடைய தலைவன் ஏத்தன் என்பவன் தன்னுடைய தலைவன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாரே என்பதை உணர்ந்து, நீ வணங்குகிற வழிபடுகிற இறைவன் வாக்கு மாறாத இறைவன், என்னுடைய வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு, யாரோடு? தாவீதோடு இருக்கும் என்று யாவே இறைவன் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? எனவே அந்த இறைவன் உன்னை காப்பாற்றுவார். எனவே அவருடைய பிரசன்னம் உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும். எவ்வளவு எதிரிகள் உன்னை சூறையாடினாலும் மீண்டும் நீ நிலைநாட்டப்படுவாய் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை உணர்த்துவதன் அடையாளமாகத்தான் இந்த திருப்பாடலானது பாடப்படுகிறது. அதே போல இறைவன் மீண்டுமாக அந்த எருசலேம், சூறையாடப்பட்ட எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்பி தாவீதை அங்கே நிலைநிறுத்துவதுதான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எனவே நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் என்றைக்குமே வாக்கு மாறாத ஒரு இறைவனாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்துகிற ஒரு இறைவனாக இருக்கிறார். எனவே அந்த இறைவனை ஒவ்வொரு நாளும் வழிபடக்கூடிய நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வாக்குகளை நாம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். சாதாரண ஒரு நடைமுறையிலே நாம் கொடுக்கக்கூடிய அந்த எந்த சொல்லாக இருந்தாலும் அதற்கு அழுத்தம் இருக்கிறது. எனவே அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எனவே தான் அந்த நாவை பற்றி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று யாக்கோப்பு தெல்ல தெளிவாக சொல்கிறார். இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளிலே மிக கொடியது இந்த நாவு. மிக சிறிய ஒரு உறுப்பாக இருந்தாலும்
அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு மிக அதிகமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நாவடக்கம் என்ன சொல்கிறோமோ அதை நம்மால் செய்ய முடியுமா என்பதை பார்த்து வாக்கு கொடுக்க வேண்டும். எனவே கிராமங்களில் சொல்லுவாங்க, சொல்லு போச்சுன்னா பேச்சு போச்சா மூச்சும் போச்சு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்ததுதான் நம்முடைய தமிழ் மரபு. வாக்கு காப்பாற்ற முடியலன்னா வாழ்க்கையை அவர்கள் விட்டு விடுவார்கள். இறந்து போயிருக்கிற எத்தனையோ மனிதருடைய கதைகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். எனவே ஏனென்றால் நம்முடைய மரபும் நாம் வணங்குகிற இறைவனும் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். நாமும் வாக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய அந்த திருவருட்சாதனங்களை நாம் பெறுகிற பொழுது, குறிப்பாக அழைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே, அது துறவு வாழ்வாக இருந்தாலும் குடும்ப வாழ்வாக இருந்தாலும் வாக்குகளை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதிக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற அந்த கேள்வியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.